பஞ்சபூத ஆற்றல் சமநிலைப்படுகிற இடத்தில்தான் சித்தர்களுடைய பிரவேசம் இருக்கும். அது குப்பை மேடாக கூட இருக்கலாம். சில வீடு கோடான கோடி கட்டி தங்கத்திலேயே நிலவெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அங்கே பஞ்சபூத ஆற்றல் இல்லைன்னா ஒருத்தர் அங்கே உட்கார மாட்டாங்க. அந்த தங்கத்தை காவல் காத்துட்டு 4 பேர் உட்கார்ந்துட்டு இருப்பாங்களே தவிர யாரும் வரமாட்டாங்க. குப்பை மேடும் கோபுரமாகும். எப்போ சித்தர்கள் அங்கு பிரவேசம் செய்தால் பாலடைந்த இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல நறுமணம் வீசும். சித்தர்கள் அங்கே உட்காந்துருப்பாங்க. அவங்க சித்தர்கள்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அவர் ஏதோ ஒரு வழிபோக்கன் உட்காந்துருக்காரு, ஒரு பிச்சைக்கார் உட்காந்துருக்காங்க, அருவருக்கத்தக்க ஒரு நபர் உட்காந்துருக்காங்கன்னு நம்ம போயிடுவோம். உலக பற்றிலிருந்து விடுபடுறதுக்கு தான் அவங்க அப்படி உட்காந்துருக்காங்க. நம்மளால உணர முடியாது. நம்ம கோயம்புத்தூரில் முதல் முறையாக ராஜேந்திர சோழனால் வடிவமைக்கப்பட்ட 18 சித்தர்களுக்கான பரிசுத்த சித்த பூஜையை மூலிகை சித்தரையா நடத்த உள்ளார். விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில் பயிலரங்கு நடைபெற இருக்கிறது. காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை பயிற்சிகள் நடைபெற இருக்கிறது. விதியை மாற்ற நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆகஸ்ட் 17, 2025 ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீ ராமகிருஷ்ண விவேகானந்தர் ஆசிரமம், சித்திரைச்சாவடி, கோயம்புத்தூர்.